அடுத்த ப்ரோக்ராம் ஒரு கவிதை. உங்களுக்கு என்னை தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். என் பேர் முருகானந்தன். முருகானந்தன் பிரிச்சிங்க அப்படின்னா முருகு ஆனந்த். முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். எங்க வீட்டுக்காரர் நான் ஒத்துக்கிட்டதே இல்லை சொல்லி. எங்க அம்மா ஒத்துக்க அழகு பட் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால விட்டுட்டேன், முருக விட்டுட்டேன். இப்ப அதனால இப்ப வெறும் எல்லாரும் ஆனந்த் ஆனந்த் தான் கூப்பிடுறாங்க. என் பேர் ஆனந்த். அதனால அப்படி இருக்காமோ அப்படி இருக்குமோ முழுக்க ஆனந்தது. ஓகே, இந்த கவிதை தமிழையும் தமிழரையும் பத்தி கவிதை. தமிழர்கள் தான் ஒரு வயசு சொல்லாத ஒரு 5000 வருஷம் சத்திரம் அப்படின்னு. தமிழுக்கு வயசே சொல்ல முடியாது. அது எத்தனை ஜென்மமா இருக்குன்னு தெரியாது. இது 5 நிமிஷத்துல சொல்லணுங்கிறதா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். என்னால முடிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு என்னால முடிஞ்சது எனக்கு ஞாபகம் வச்சது, எங்க டீச்சர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த கவிதைகளை நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இது உங்களுக்காக இல்ல, நம்ம குழந்தைகளுக்காக. நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போய் இதுல ஒவ்வொரு வரிக்கு பின்னாடி இருக்க கதைகளையும் அவங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன் நானு. நீங்க நினைப்பீங்க நம்ம பிள்ளைகள் வெறும் வீடியோ கேம்ஸ் மட்டும் விளையாடுறாங்கன்னு. நம்மளை காட்டும் 10 மடங்கு கிரகிக்கும் திறமை அவங்க கிட்ட இருக்கு. வீடியோ கேம்ஸ் விளையாடுற மாதிரி தான் விளையாடுவாங்க. நீங்க சொல்றதை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்பதான் அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு, வீடியோ கேம் விளையாடிட்டே இருந்தாரு. நீங்க சொல்ற கதைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, இந்த கதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அதே கதையை உங்களுக்கே திருப்பி சொல்லுவாங்க, இல்ல அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அதனால தயங்காம கூசாம உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம தமிழையும் தமிழர்களையும் பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. காரணம் இருக்கு. ஆப்பிள், ஐ திங்க் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆப்பிள் டசன்ட் ஃபால் டூ ஃபார் அவே ஃப்ரம் தி ட்ரீ அப்படிம்பாங்க. அதனால நம்ம பிள்ளை எப்படினாலும் நம்ம கிட்ட கொஞ்சம் ஏதாவது எடுத்துக்குவாங்க. அதனால தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தி அவங்களுக்கு சொல்றதுக்காக எழுதியிருக்கேன். தப்பு தான் மன்னிச்சிருங்க. தமிழும் தமிழரும். அபிராமி அந்தாதி நம் தமிழில் உண்டு, ஆத்திச்சூடி நம் தமிழில் உண்டு, இந்தா 40 நம் தமிழில் உண்டு, இனியவை 40 நம் தமிழில் உண்டு. எது செய்யக்கூடாதுன்னு 40 செய்யுள் இருக்குது, எது செய்யலாம் இறுதியானதுங்கிறது 40 செய்யுள் இருக்குது. இந்தா 40 நம் தமிழில் உண்டு, இனியவை 40 நம் தமிழில் உண்டு, 2ம் 4ம் நம் தமிழில் உண்டு, 8ம் 10ம் நம் தமிழில் உண்டு. 1 2 3 எல்லா ஊர்லயும் தான் இருக்குன்னு கேட்கிறாங்க. 2 திருக்குறள், 4 நாலடியார். 2ம் 4ம் நம் தமிழில் உண்டு, 8ம் 10ம் நம் தமிழில் உண்டு, அகநானூறு நம் தமிழில் உண்டு, புறநானூறும் நம் தமிழில் உண்டு, என்னும் எழுத்தும் நம் தமிழில் உண்டு, ஏழாதி திருவிருதம் எம் தமிழில் உண்டு, 50 காப்பியங்கள் எம் தமிழில் உண்டு, 5 காப்பியமும் எம் தமிழில் உண்டு. என்ன கேட்கிறாங்க மறுபடியும், எனக்கு மறந்துருச்சு. செந்தமிழின் சொல்திறனால் திறவா மணிக்கதவை திறக்கவும் முடியும், தீந்தமிழின் துணை கொண்டு திறந்தவின் மறுபடியும் மூடவும் முடியும். இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. என்ன கதை? கதவு திறந்த கதையும் 3 கதையும் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. செந்தமிழின் சொல்திறனால் திறவா மணிக்கதவை திறக்கவும் முடியும், தீந்தமிழின் துணை கொண்டு திறந்தவின் மறுபடியும் மூடவும் முடியும், பழந்தமிழின் இலக்கணத்தால் இகழ்வது போல் புகழவும் தமிழால் முடியும், தொந்தமிழின் துணை கொண்டு புகழ்வது போல் இகழவும் தமிழால் முடியும். புகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கேன். மதங்களை இணைக்கவும் தமிழால் முடியும், மனங்களை மயக்கவும் தமிழால் முடியும். மதங்களை இணைக்கவும் தமிழால் முடியும், மனங்களை மயக்கவும் தமிழால் முடியும். மயில்களை தூதிவிட தமிழால் முடியும், மழை முகிலையும் தூதிவிட தமிழால் முடியும். தமிழை வளர்த்தவர் பலரும் உண்டு, தமிழால் வளர்ந்தவர் பலரும் உண்டு, தமிழால் பிழைத்தவர் பலரும் உண்டு, தமிழை படித்தவர்களும் சில பேர் உண்டு. அது உங்களுக்கே தெரியும். தமிழை படித்தவர்களும் சில பேர் இருக்காங்க. தமிழ் மன்னி சொல்லுவாங்க. தமிழை வளர்த்தவர் பலரும் உண்டு, தமிழால் வளர்ந்தவர் பலரும் உண்டு, தமிழால் பிழைத்தவர் பலரும் உண்டு, தமிழை படித்தவரும் சில பேர் உண்டு. எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், கம்பர், வள்ளுவர், மகாகவி பாரதியார், ஆழ்வார் 12, சமய புலவர்கள் 63, ஆழ்வார் 12, 63, உமரு புலவர் மற்றும் வீரமாமுனிவர். சொல்லிட்டே போலாம். நீதிபதி மூமி இஸ்மாயில், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருக்கிறவங்க எனக்காக தான் உங்க கூட இருந்து நீங்க ஆசைப்பட மாட்டீங்க போயிருக்கீங்க அப்படிக்கு மேல. அதனால கொஞ்சம் பேர் மட்டும் சொன்னேன். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், கம்பர், வள்ளுவர், மகாகவி பாரதியார், ஆழ்வார் 12, 63, உமரு புலவர், வீரமாமுனிவர். தேரை கொடுத்தான் பாடி, வள்ளலை பத்தி சொல்றேன். தேரை கொடுத்தான் பாடி, போர்வை கொடுத்தான் தேகன்,
ஆற்றில் கொட்டக் கொடுத்தார் முதலியார். திருநெல்வேலி போனவங்களுக்கு தெரியும், சுலோசன முதலியார் பாலம். ஆற்றில் கொட்டக் கொடுத்தார் முதலியார், அவ்வைக்கு கனி கொடுத்தான் அதியமான். இவங்க எல்லாரையும் மிஞ்சிட்டார் ஒருத்தர். செத்தும் கொடுத்தான் சீரக்காரி. அந்த கதையை சொல்லுங்க. ஏழை கொடுத்தான் பாரி, கோவை கொடுத்தான் வேகன். ஆற்றிலே கொட்டக் கொடுத்தார் முதலியார், அவ்வைக்கு கனி கொடுத்தான் அதியமான். செத்தும் கொடுத்தான் சீரக்காரி. முக்கியமான ஒரு ஆள் உண்டு, கர்ணமாமன்னன். உடலோடு ஒட்டி பிறந்த கவசத்தையே அறுத்து கொடுத்தவர். திண்டுக்கல்ல ஒரு ஜோசியர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நீ நிறைய நண்பர்கள் குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, முக்கியமா யாரு கும்பல இருக்கணுமோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுக்க அப்படின்னு. ஏன் சாமி அப்படின்னு கேட்டேன். கர்ணனோட லக்கணம் கும்பலக்கணமா, அதனாலதான் அவன் வாரி வாரி வளர்க்கிற வள்ளலா இருந்தானா. ஃப்ரெண்டா கும்பலக்கணத்தை ஆளு வச்சுக்கிட்டு வைங்க, உங்களுக்கு கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால யாராவது கும்பலக்கணத்துக்காரங்க தான் சொல்லுங்க, நான் உங்க ஃப்ரெண்ட் ஆகிறேன். கர்ணனை மறந்துட்டேன். செத்தும் கொடுத்தான் சீதக்காரி, தொலைந்து போன நூல்களை தேடிக் கொடுத்தார் உவேசா. தொலைந்து போன நூல்களை தேடிக் கொடுத்தார் உவேசா. கவர்னர் ஜெனரல் ராஜாஜி, நடிகர் திலகம் சிவாஜி, கப்பல் ஓட்டிய வஉசி, மீசைக்கார மாப்போசி. கவர்னர் ஜெனரல் ராஜாஜி, நடிகர் திலகம் சிவாஜி, கப்பல் ஓட்டிய வஉசி, மீசைக்கார மாப்போசி. வரிமறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வரிமறுத்த வீரபாண்டி, வெள்ளையனை சுட்டவாஞ்சி வாஞ்சினாரன். வரிமறுத்த வீரபாண்டி, வெள்ளையனை சுட்டவாஞ்சி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி, கள்ளக்குடி கருணாநிதி. தமிழில் உண்டு அந்தமும் ஆதியும், நம் தமிழுக்கு இல்லை அந்தமும் ஆதியும். தமிழில் உண்டு அந்தமும் ஆதியும். நிறைய உங்களுக்கு தெரியும், அந்தாதி நிறைய அந்தாதிகள் இருக்கு. நம் தமிழுக்கு இல்லை அந்தமும் ஆதியும். செந்தமிழின் முடிகண்டார் எவரும் இல்லை, தென்தமிழின் அடிகண்டார் எவரும் இல்லை. தமிழை நான் ஒரு விஷ்ணுவா தான் பார்க்கிறேன், விஸ்வரூபம் எடுத்த விஷ்ணு மாதிரி தான் நான் பார்க்கிறேன். தமிழுக்கும் டெப்த் கிடையாது, ஹைட் கிடையாது, லென்த் கிடையாது, பிரெத் கிடையாது, ஒரு வரைய இருக்க முடியாது. அதனாலதான் செந்தமிழின் முடிகண்டார் எவரும் இல்லை, தென்தமிழின் அடிகண்டார் எவரும் இல்லை. அன்புடன் திண்டுக்கல் முன்னாள். ரொம்ப நன்றி.